இப்போ அமித்ஷா என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான் தெளிவாக சொல்லிட்டார். பாஜக ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய கூட்டணி ஆட்சி. அதை யார் யாருன்னு கேட்குறேன், யார் யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அது அந்த அளவுக்கு அன்வர் ராஜாவுக்கு இருந்த துணிச்சல் யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அன்வர் ராஜா வெளியே போயிருக்காரு அப்படின்னா வேற வழி இல்லை அன்வர் ராஜாவுக்கு. இனிமேல் அங்கே அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்றது ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியுது. ஒருவேளை ஜெயக்குமார் அவர்களுக்கு வர்றதுக்கு, ஏன்னா அவர் எதிர்த்து பேசினார். ஜெயக்குமார் ஒரு கள வீரர், ஒரு மீனவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டவர், ஒரு ரீசனபிளான மினிஸ்டர், அதிமுகவின் அடிப்படை தொண்டர் அவர். அப்ப அவரால் இவர் தலைமையில மீண்டும் ஒரு தோல்வியை சந்திக்க முடியாது. ஏடிஎம்கேனுடைய ஓட்டு சதவீதம் குறைந்தது 20% இருந்து இன்னைக்கு 20% இருக்கு. அதுல இருந்து மினிமம் ஒரு 5 to 8 to 10% இது திமுகவை நோக்கியும் விஜயை நோக்கியும் சீமானை நோக்கியும் இந்த ஓட்டுகள் பிரியும். அதிமுக எதிர்காலம் இல்லை. அதிமுகவுடைய தொண்டர்கள் அப்படியே பிரிஞ்சு திமுகவுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா வேற கட்சிக்கு போயிடுவாங்க. அப்படி கிரவுண்ட் லெவல்ல இருக்குன்றது அன்வர் ராஜாவுக்கு தெரியுது. நீங்க உங்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்தேன், எனக்கு தமிழ் நல்லா புரிந்தது. பாஜக பங்கு வரக்கூடிய என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கீங்க. நான் அதுக்கு என்னைக்குமே ஒத்துக்கல. அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட கூட்டணி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி டைரக்டாக அமித்ஷாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிடலாம். 2026 நமக்கு முக்கியம் இல்லை, 2029 தான் முக்கியம் அப்படின்னு பிஜேபியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனும் சொல்லிட்டார். அப்போ ஏமாத்துறதே உங்கள் பொழப்பா போச்சா? நம்பகத்தன்மை இல்லாத தலைவர் எடப்பாடி அப்படின்றதுக்கு எடப்பாடி தான் உதாரணம் என்பதை மீண்டும் நிரூபிச்சிட்டீங்களா நீங்க? தனிப்பெரும்பான்மையோடு தான் அதிமுக ஆட்சி அமைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இல்லையா? ஏன் இந்த பதில திரு அமித்ஷா சொல்லக்கூடாது? 117 சீட்டு வாங்கினா தானே நீ சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது. நீ யாரு வேணாலும் ஓட்டு போட்டுக்கோ, எப்படி வேணாலும் ஓட்டு போட்டுக்கோ. இவிஎம் ஏன்ட்ட இருக்கு தம்பி. அப்படி பண்ணினாங்கன்னா உண்மையிலேயே பிஜேபி வருவதற்கு தமிழ்நாடு ஒரு களமாக பயன்படுத்தப்படும். ராகுல் காந்தி சொன்னார் பார்லிமெண்ட்ல, யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ஓடு ஓடு கடைசி வரை ஓடு. அந்த கயிறு கயிறு என்கிட்ட இருக்கு தம்பி. ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவருடைய சிறப்பு உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒருபோதும் அதிமுகவை யாராலும் நிறுத்த முடியாது. அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும். அதிமுகவை யாரும் ஏமாற்ற முடியாது, நாங்களும் ஏமாற மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ரொம்ப துணிச்சலான எடுத்து பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது யாரை ஏமாத்துறாருன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் ஏமாத்துறது அமித்ஷாவை ஏமாத்துறாரு. யாரு? எடப்பாடி. எடப்பாடி மக்களை ஏமாத்துறாரு, அதிமுக தொண்டர்களை ஏமாத்துறாரு. அமித்ஷா ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு. அப்போ கூட்டணி இருக்கா இல்லையா முடிவு பண்ணணுமா இல்லையா? இப்போ அமித்ஷா என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான் தெளிவாக சொல்லிட்டார். பல்வேறு பத்திரிகைகளுக்கு பேட்டியும் கொடுத்துட்டார். பாஜக ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டார். இல்லைதா? முதல்வர் வேட்பாளர் போய் யாருன்னு சொல்லுங்க. முதல்வர் வேட்பாளர் அதிமுக இருந்து ஒருத்தர் வருவார். இப்போ ஒருத்தர் எடப்பாடி இல்லைன்றதையும் அமித்ஷா முடிவு பண்ணிட்டார். ஆமாம், அது உறுதியாயிடுச்சு. அமித்ஷா முடிவு பண்ணிட்டார். இப்போ எடப்பாடி அதை கவுண்டர் பண்ணணும்னா அமித்ஷாவுக்கு டைரக்டாக ஒரு லெட்டர் எழுதணும். நீங்கள் உங்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்தேன், தினத்தந்தியில் பார்த்தேன், தினமலரில் பார்த்தேன். எனக்கு தமிழ் நல்லா புரிந்தது. நீங்கள் பாஜக பங்கு வரக்கூடிய என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கீங்க. நான் அதுக்கு என்னைக்குமே ஒத்துக்கல. அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. எனவே இந்த கூட்டணி முறிந்தது
அப்படிப்பட்ட அமித்ஷா கிட்ட அப்படிப்பட்ட கூட்டணி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி டைரக்டா அமித்ஷாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிடலாம். தமிழ்ல எழுதிடலாம், அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கிட்டோம். ம். இவருக்கு இங்கிலீஷ் தெரியலைன்னா கூட பரவாயில்ல, ம். தமிழ்லேயே லெட்டர் எழுதினாருன்னா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்குவார். சரியா? இது மாதிரி எழுதுனா இல்லை வந்து இது மாதிரி கம்யூனிகேட் பண்ணால் அமித்ஷாவுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். இதைத்தான் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கூட்டணி அமைத்ததில் எனக்கு ஒரு துளியும் பங்கு இல்லை. அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை, எனக்கு ஒரு துளியும் பங்கு இல்லை, இந்த கூட்டணியை பற்றி நான் சொல்ல முடியாது, அமித்ஷா எங்கள் தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னா அண்ணாமலை சொல்லிட்டார். 2026 நமக்கு முக்கியம் இல்லை, 2029 தான் முக்கியம் அப்படின்னு வந்து பிஜேபியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனும் சொல்லிட்டார். அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டார். அவர் ராஜா அவர் முருகன், எல் முருகன், திரு மத்திய அமைச்சர் எல் முருகன், அவரும் என்ன சொல்லிட்டாரு? அமித்ஷா சொன்ன கருத்து தான் எங்கள் கருத்து அப்படின்னா அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். சரியா? அப்போ நீ போய் மக்கள்கிட்ட போய் நான் ஏமாளி இல்லை, நாங்கள் வந்து அதிமுக கூட்டணியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னா நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? மக்களை ஏமாத்துறீங்களா? இல்லை கூட்டணியை ஏமாத்துறீங்களா? இல்லை கூட்டணி ஆட்சியை ஏமாத்துறீங்களா? இல்லை கூட்டணி அமித்ஷாவை ஏமாத்துறீங்களா? இல்லை பிஜேபியை ஏமாத்துறீங்களா? இல்லை உங்கள் கட்சி தொண்டர்களை ஏமாத்துறீங்களா? அப்போ ஏமாத்துறதே உங்கள் பொழப்பா போச்சா? நம்பகத்தன்மை இல்லாத தலைவர் எடப்பாடி அப்படின்றதுக்கு எடப்பாடி தான் உதாரணம் என்பதை மீண்டும் நிரூபிச்சிட்டீங்களா? நீங்கள் நிரூபிச்சிங்களா இல்லையா? அதனை நிரூபிச்சிருக்காரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி கிடையாது, இது வந்து முரண்பட்ட கருத்து. அமித்ஷா சொல்றது முரண்பட்ட கருத்து. தனிப்பெரும்பான்மையோடு தான் அதிமுக ஆட்சி அமைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் இல்லையா? ஏன் இந்த பதில திரு அமித்ஷா சொல்லக்கூடாது? அதிமுகவோட எங்களுக்கு கூட்டணி இல்லை, எங்களுக்கு விருப்பம் இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி பேச நாங்க ஏத்துக்க மாட்டோம், அவரையும் சொல்லக்கூடாது. அவர் தெளிவா இருக்காரு. உன்னை தனிப்பெரும்பான்மை வாங்க விட்டா தானே, உன்னை தனிப்பெரும்பான்மை வாங்க விட்டா தானே எடப்பாடி 117 சீட்டு வாங்கினா தானே நீ சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது. நான் இவிஎம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். இவிஎம்மையும் எலெக்ஷன் கமிஷன் நான் வச்சிருக்கேன் கண்ட்ரோல்ல. நீ யாரு சொல்றது? நீ யாரு வேணாலும் ஓட்டு போட்டுக்கோ, எப்படி வேணாலும் ஓட்டு போட்டுக்கோ. இவிஎம் ஏன்ட்ட இருக்கு தம்பி. எடப்பாடி, உன்னை விட நான் இந்தியாவே பார்த்தவன், மகாராஷ்டிராவை பார்த்தவன், பீகாரை பார்த்துட்டு இருக்கேன், ஹரியானாவை பார்த்தவன், ஒடிசாவில் தோக்கடிச்சவன், நம்பினவங்களை, டெல்லியை காலி பண்ணவன். எனக்கு என்ன தமிழ்நாடு சுஜிபி? உன்னே பெர்மனன்ட் நீ போ, எவ்வளவு தூரம் போகணுமோ போ, ஓடு ஓடு, கடைசி வரை ஓடு. அந்த கயிறு கயிறு என்கிட்ட இருக்கு தம்பி. வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடு, நீ மக்களை சந்தித்து கதறு. ஓகே, கயிறு என்கிட்ட இருக்கு அப்படின்னு அமித்ஷா தெளிவா இருக்காரு. அதனால வந்து பெரும்பான்மை வாங்கினா தானே அவரு பேசுவாரு. 115 சீட் வந்தா பேசிடுவாரா? வாய்ப்பு. அப்புறம் அது மேஜிக் நம்பர். அப்புறம் 2 கட்டாயம் தேவை. அப்புறம் 116 வந்தாலும் பேசிட முடியுமா? அதுக்கும் அப்புறம் உடனே 90 கீழே நிறுத்தி பிஜேபியை 30க்கு ஆக்கிட்டா முடிஞ்சு போச்சு. உடனே 90 கீழே நிறுத்தி திமுகவை 90 கீழே நிறுத்தி 2 பேரும் 90 பிஜேபி 30 எவ்வளவு ஆச்சு? 180 120. அப்ப பிஜேபி தேவையில்லாம எப்படி ஆட்சி அமைப்ப? அப்ப பிஜேபி சொல்றாள் தானே சீஃப் மினிஸ்டர். இதெல்லாம் நடக்குமா? இவ்வளவு வாய்ப்பு இருக்கா? இவ்வளவு திட்டமிட்டு இருப்பாங்க? ஏங்க இதெல்லாம் ஏங்க ஹரியானாவில் நடந்தது தமிழ்நாடு நடக்காதா? சரி, மகாராஷ்டிராவில் நடந்தது கண்ணு முன்னால வாக்காளர் பட்டியலை திருத்தி கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேல வாக்காளரை பட்டியலை கூட்டி வாக்குகள் விழுந்த வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடைவெளி வித்தியாசமே 1 கோடிக்கு மேல இருக்கு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேணாலும் செய்யும். நீ என்ன பண்ணுவீங்க? ராஜீவ் காந்தி போனாரு, ராகுல் காந்தி போனாரு, இது இந்தியா கட்சி தலைவர்கள்லாம் போய் எலெக்ஷன் கமிஷனரை பார்த்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதோ அதுதான் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு அனுப்பி விட்டுருச்சு. என்ன பண்ண முடிஞ்சிச்சு? மகாராஷ்டிராவை என்ன பண்ண முடிஞ்சது? எலெக்ஷன் சீஃப் மினிஸ்டர் ஷிண்டேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ யார் சீஃப் மினிஸ்டர்? ஃபட்னாவிஸ் தானே சீஃப் மினிஸ்டர்.
காத்திருந்து கெடுத்திருக்காங்க. நவீன் பட்நாயக் செவனேன்னு ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு, நல்ல ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு. ஓகே, ஒரிசால. ஆனா எதுக்கு எடுத்தாலும் நரேந்திர மோடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாரு. பண்ணிட்டே இருந்தாரா? அவருக்கு உதவியா தமிழர் பாண்டியன்னு தமிழர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இருந்தார். அப்ப என்ன சொன்னாரு? தமிழன் திருடுறான்னு சொன்னாரா இல்லையா? அப்ப ஜெகநாதர் கோயிலினுடைய ரத்ன பண்டாரனுடைய டெம்பிள் கதவி சாவி தமிழ்நாட்டில் திருடு போயிருக்கிறது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லி பாண்டியனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு இன துவேஷத்தை அள்ளி தெளித்து ஒரிசாவினுடைய இதை வந்து எப்படி நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலான்றத சொல்லி ஒரே வார்த்தை தான், ஒரே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி பேக்ரவுண்ட்ல இவிஎம்ஏ செட் பண்ணி ஜெயிச்சாங்களா இல்லையா பிஜேபி? எல்லா வாய்ப்பும் இதுல பயன்படுத்துவாங்க. அப்புறம் அதை வந்து கரெக்டா பயன்படுத்த போறாங்க. ஒரே நெரேட்டிவ் தான் போதும். இப்போ என்ன சொல்றாங்க? அப்பப்போ சர்வே விடுவாங்க, சத்தியம் டிவி சர்வே விடுவாங்க, சன் டிவியே சர்வே விட்டாலும் விடும். சன் டிவியே சர்வே விட்டாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. கொடுக்குற நம்பரை சொல்லி நம்பர் சொல்லிடுவாங்க, சொல்லி ஆகணும். நம்பர் தான் சொல்லணும், நம்பர் தான் சொல்லணும். ஒன்றும் கிடையாது. அப்போ சன் டிவியே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நம்ப தானே செய்வீங்க? கட்டாயமா. அப்புறம் அந்த ஆய்வுப்படி வந்து திமுக 100 தான் எடுக்கும் சீட்டு, அதிமுக 90 எடுக்கும், பிஜேபி 30 எடுக்கும், விஜய் ஒரு 10 5 எடுப்பாரு அப்படின்னா நம்புவீங்களா இல்லையா? நிச்சயமா. சன் டிவியே சொல்லிருச்சுன்னா குழுமமாச்சு. அப்புறம் சொல்ல வைப்பாங்க. தளம் வந்து செட் பண்ணியாச்சு. அவர் வந்து இவிஎம் வந்து கண்டிப்பா இந்த வட்டம் மேனிபுலேட் பண்றதுக்கு 99.9% வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் 99.99% வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணினாங்கன்னா உண்மையிலேயே பிஜேபி வருவதற்கு தமிழ்நாடு ஒரு களமாக பயன்படுத்தப்படும். எப்படி சொன்னாரு ராகுல் காந்தி? சொன்னாரு பார்லிமெண்ட்ல, யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. சொன்னாரா இல்லையா? அப்ப நான் ஐ வில் வின் த பீப்புள் ஆஃப் ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு உரிய அந்த 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 சேலஞ்ச், அந்த சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டை வந்து எடப்பாடியை பயன்படுத்தி இதை செய்யறாங்க. எடப்பாடி மட்டும் இல்லைன்னா இந்த இவங்க போடுற கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. கட்டாயமா. அப்ப எடப்பாடி அது எதுக்காக விழுகிறாரு? யாரு போனாலும் சரி, அதிமுகல இருந்து யாரு போனாலும் சரி, அதிமுகவை நான் பிஜேபியிடம் அடகு வைப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? அடகு வச்சுட்டாரா இல்லையா? அப்ப இன்றைக்கு அதிமுகவை பிஜேபியுடன் அடகு வச்ச பிறகு மக்கள் தொண்டர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? தொண்டர்கள் கண்டிப்பா ஓட்டு போட மாட்டான். ஏடிஎம்கேனுடைய ஓட்டு சதவீதம் குறைந்தது 20% இருந்து இன்னைக்கு 20% இருக்கு. அதுல இருந்து மினிமம் ஒரு 5 to 8 to 10% இது வந்து திமுகவை நோக்கியும் விஜயை நோக்கியும் சீமானை நோக்கியும் இந்த ஓட்டுகள் பிரியும். இதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இன்றைக்கு திரு அன்பராஜா அவர்கள் ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தோட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இப்ப திமுக வந்து இணைஞ்சிருக்காரு. திமுக இணைகிறாரு, முதல்வரை சந்திக்கிறாரு, மறுபுறத்துல அவர் அதிமுக வந்து விளக்குறாங்க. அவரும் கூட இதான் சொல்றாரு, அதிமுக என்பது திமுக, அதிமுக என்பது பிஜேபியால் விளங்கப்படுகிறது அப்படின்றாரு. அப்படி வாய்ப்பு உண்டா? ஒரு கட்சின்னு ஒரு கட்சி கூட்டணி வச்சு விழுங்க முடியும்? அன்வர்ராஜாவுடைய குற்றச்சாட்டு மிகையானதா? அன்வர்ராஜா உண்மையை பேசியிருக்காரு. அன்வர்ராஜா ராமநாதபுரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு களப்பணியாளர். ஏடிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட் ஹோல்டு உருவாக்கியவர் அன்வர்ராஜா ராமநாதபுரத்தில். அவர் வந்து எவ்வளவோ முயற்சி எடுத்தார். இத்தனைக்கு மூத்த தலைவர், அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கார். எவ்வளவோ முயற்சி எடுத்து இவரை ரிஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தார். எடப்பாடிய எப்படி ரிஃபார்ம் பண்ண முடியும்? பணத்தினுடைய ஊழல் செய்த பணத்தின் திமிர், ஆணவம், அகங்காரம், பேச்சில், துணியில் எடப்பாடிக்கு இருக்கு. அப்ப ஊழல் பணத்தினுடைய திமிரும் ஆணவமும் அகங்காரமும் பேச்சில் துணியில் எடப்பாடிகிட்ட இருக்கும் பொழுது அவரை எதிர்ப்பதற்கு துணியக்கூடிய சக்திகள் அதிமுகவில் இல்லை. எதிர்த்து அரசியல் நடத்த முடியாது அதிமுகவில் இருந்துக்கிட்டு. ஒன்று அவருக்கு பணிஞ்சு போகணும், இல்லைன்னா கட்சியை விட்டு வெளியே போகணும். இப்போ என்ன அர்த்தம்? அதிமுக ஒரு மக்கள் இயக்கம். எம்ஜிஆர் வந்து மக்கள் இயக்கமாக உருவாக்கினார்.
ஜெயலலிதா அது தொண்டர்கள், அது எந்த தொண்டரை வேணாலும் பதவிக்கு கொண்டாடுறதுல ஜெயலலிதா அதில் வந்து வல்லமை பெற்றவர். ஜாதி மதம் பார்க்காமல் இந்த தொகுதியில் இத்தனை பெரும்பான்மை ஜாதி இருந்தால் கூட அங்கே சிறுபான்மை ஜாதியை சேர்ந்தவரை நிறுத்தி வெற்றி பெற வைத்தவர் எம்ஜிஆர். வேற எந்த கட்சிக்கும் அந்த அந்த வரலாறு கிடையாது. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மட்டும்தான் அந்த வரலாறு இருக்கு. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்றைக்கு ஊழல் செய்து சேர்த்த பணத்தை வைத்துக்கொண்டு அதிமுகவை ஏலம் எடுத்து இன்றைக்கு அந்த அதிமுகவை அழித்து கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏலம் எடுத்து அழிச்சிட்டு இருக்கார். அப்போ எப்படி உங்களுக்கு வந்து மற்ற அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து மனக்குமுறலோடு, இன்னைக்கு வந்து அன்வர் ராஜா வெளியே போயிருக்காரு அப்படின்னா வேற வழி இல்லை அன்வர் ராஜாவுக்கு. இனிமேல் அங்கே வந்து அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்றத ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியுது. அதிமுக எதிர்காலம் இல்லை, அதிமுக அவருடைய தொண்டர்கள் அப்படியே பிரிஞ்சு திமுகவுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா வேற கட்சிக்கு போயிடுவாங்க. அப்படி கிரவுண்ட் லெவலில் இருக்குன்றது அன்வர் ராஜாவுக்கு தெரியுது. இது அன்வர் ராஜாவுக்கு மட்டும் இல்லை, இது மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லூர் ராஜுக்கும் தெரியும், உதயகுமாருக்கும் தெரியும், ராஜன் செல்லப்பாவுக்கும் தெரியும். அதிமுக எடப்பாடி பழனிசாமி உருவாக்கின கட்சியா? அவரும் இருந்த கட்சி, அவரும் வளர்ந்த கட்சி. அவர் வளர்ந்த கட்சி, அவர் அதுல இருந்து பயன்பெற்ற கட்சி தான். அவர் வந்துட்டார்ல, வளர்ந்துட்டார்ல, முதலமைச்சர் ஆயிட்டார்ல. நீ பணத்தை சேர்த்த பணத்தை காப்பாற்றணுமா இல்லையா? கக்கன் சொந்தக்காரருக்கு செஞ்சாரா? காமராஜர் சொந்தக்காரருக்கு செஞ்சாரா? எம்ஜிஆர் சொந்தக்காரருக்கு செஞ்சாரா? ஜெயலலிதா சொந்தக்காரருக்கு செஞ்சாங்களா? உங்களை தானே வளர்த்து விட்டாங்க. நீங்க உங்க சொந்தக்காரனையும் மகனையும் மருமகனையும் மச்சானையும் சொந்தக்காரனையும் சம்பந்தக்காரனையும் நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க, கான்ட்ராக்டரா உருவாக்கிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு தேவை அதிமுக அல்ல, அதிமுகவினுடைய தொண்டர்கள் அல்ல, எம்ஜிஆர் உருவாக்கிய ரத்தத்தில் உருவான அதிமுக அல்ல, ரெட்டையில அல்ல. அவர்களுக்கு முக்கியம் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. அவர்களுக்கு முக்கியம் தன் சொத்தை பாதுகாக்கணும், தன் சொந்தங்களை பாதுகாக்கணும். அதுக்கு பிஜேபிகிட்ட அடிமையாக நடக்கணும், அவ்வளோதான். ஜன கணக்கு. நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்கிறீங்க, பிஜேபி அதை கண்டுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏடா அமித்ஷா அதை கண்டுக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கே வேணாலும் போ, எவ்வளோ தூரம் வேணாலும் போ, நீ பெரும்பான்மை வாங்க தானே பேச போகிற, உன்னால் பெரும்பான்மை வாங்க விட மாட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லகான் எங்கிட்ட இருக்கு, லகான் எங்கிட்ட இருக்கு தம்பி, நீ என்ன வேணாலும் பேசு. அதாவது ஒரு கதை இருக்கு. சங்கர் தயாள் சர்மா ஜனாதிபதியாக இருந்திருக்கார். அப்போ வந்து இந்திரா காந்தி தான் நினைக்கிறேன். அப்போ வந்து இவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு சொல்றாரு. யாரு? சங்கர் தயாள் சர்மா. ஏதோ ஒரு இஷ்யூல அவங்களுக்குள்ள பிரச்சனை, கவர்மெண்ட்டை எதிர்த்து என்னுடைய ஸ்டாண்ட் இதுன்னு சொல்லி இவர் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறார். ப்ரெஸ் செக்ரட்டரியை வர சொல்றாரு, பிரசிடென்ட் செக்ரட்டரியை வர சொல்றாரு. வர சொல்லி இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணுங்க, ஐ வாண்ட் டு கிவ் அ மீட் த ப்ரெஸ் அண்ட் இஷ்யூ த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. நோ ப்ராப்ளம் சார், ப்ரெஸ் மீட் வில் பி ஆர்கனைஸ்ட், ப்ரெஸ் வில் கம், யூ கேன் டாக் வாட் எவர் யூ வாண்ட், பட் த ப்ரெஸ் ரிலீஸ் இஸ் ரெடி சார். நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ப்ரெஸ்ட்டு என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா ப்ரெஸ் ரிலீஸ் இந்த இருக்கு சார், கவர்மெண்ட் கொடுக்குறது இதுதான் வந்து ப்ரெஸ் ரிலீஸா வரும் சார், இதுதான் வரும் அப்படின்னு ஜனாதிபதிக்கே சொன்னவர்கள் தான் அதிகார வர்க்கத்தினர். புரிஞ்சுட்டீங்களா? அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது மாதிரி நீ என்ன வேணாலும் போய் கதறு, ஏமாளி இல்லைன்னு சொல்லு, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லு, நான் தான் ஏமாளியா அதிமுகன்னு சொல்லு, என்ன வேணாலும் போய் கதறு, மக்களை ஏமாத்து, தொண்டர்களை ஏமாத்து, உன்னை ஜெயிக்க விட்டா தானே எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் வந்து என்ன முடிவு சொல்றேனோ அதுதான் வரும் அப்படின்றதுல பிஜேபி தெளிவா இருக்கிறதுனால தான் பிஜேபியுடைய தலைவர்கள் அமைதியா இருக்காங்க. அமித்ஷா அமைதியா இருக்காரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அண்ணாமலை இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அமித்ஷா என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு அப்படின்றது அவரும் தெரியும். நாங்களும் ஏமாற்றவர்கள் அல்ல, நாங்களும் ஏமாளிகள் அல்ல அப்படின்றத அண்ணாமலை பதிவு பண்ணிட்டாரு. எங்க சொல்லுங்களேன், முடியாது உங்க கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு வர சொல்லுங்க பார்ப்போம், எடப்பாடியா வர சொல்லுங்க,
திரு அன்வர் ராஜாவுடைய வருகையை தொடர்ந்து நீங்க கவனிக்கிற இந்த அரசியல் சூழல்ல வேற யாரெல்லாம் அதிமுகவில் இருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? அதிமுகல இருந்து நிறைய தலைவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஜெயலலிதாவின் மூலமாக வந்தவர்கள், கடந்த காலங்களில் திரு எடப்பாடி அவர்களையும் முதல்வராக ஏற்றுக்கொண்டவர்கள் புரிஞ்சுக்கலாமா? தலைவராக எடப்பாடியும் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் இனிமேல் அதிமுகவில் எதிர்காலம் இல்லை என்ற நிலைக்கு வருவார்களே ஆனால் அவர்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒரு ஆப்ஷன் அதிமுகவை விட்டு தாய் கழகமான திமுகவுக்கு போவது. சரியா? ஏன்னா தொண்டர்கள் போறாங்க, தொண்டர்கள் அங்கே ஓட்டு போட போறாங்க, மாற்றி போட போறாங்க. இது ஒன்று ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா கூடவே இருந்து நான் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணல, உன் தலைமையிலான எலெக்ஷன்ல நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணலன்னு சொல்லி ஒதுங்கி இருந்து எலெக்ஷன்ல எடப்பாடியை தோக்கடிச்சு, எடப்பாடியும் பிஜேபி சார்பா எந்த அமைச்சர்கள்லாம் பணம் சம்பாதித்து ஆடுறாங்களோ, பிஜேபிக்கு அடிமையாக இருக்காங்களோ, ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையாக இருக்காங்களோ, அந்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து எலெக்ஷனில் தோக்கடிச்சு, மக்கள் சக்தியால் தோக்கடிச்சு, பணத்தால் தோக்கடிக்க முடியாத எடப்பாடியை. ஏன்னா பணம் ஃபுல்லாக அவர்கிட்ட தான் இருக்குது, எடப்பாடிகிட்டையும் வேலுமணிகிட்ட தான் இருக்குது. இவர்களை அதிமுகவில் வந்து அமைச்சர்களாக இல்லாமல் எம்எல்ஏக்களாக இல்லாமல் தோற்கடித்த பின்பு தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். இதுதான் கணக்கு. அது வரைக்கும் அவங்க பொறுமையாக இருக்கணும். அதை யாருன்னு கேட்குறேன். யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது அந்த அளவுக்கு அன்வர் ராஜாவுக்கு இருந்த துணிச்சல் யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து வர்றதுக்கு, ஏன்னா அவர் எதிர்த்து பேசினார். கடந்த காலங்கள்ல ரொம்ப வருத்தப்பட்டார். ஆமா, -11 போயினுடைய வாக்கு. ஜெயக்குமார் வந்து ஒரு கள வீரர், ஒரு மீனவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டவர், ஒரு ரீசனபிளான மினிஸ்டர். ஆமா, ஒரு ஒரு அதிமுகவின் அடிப்படை தொண்டர் அவர் ஜெயக்குமார் அவர்கள். அப்ப அவரால் இவர் தலைமையில மீண்டும் ஒரு தோல்வியை சந்திக்க முடியாது. அதுவும் அந்த பகுதியில் செல்வாக்குள்ள நபர், மக்கள் நம்பிக்கை பெற்றார். பட் இவர் எடப்பாடினாலேயே அவர் தோக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு வருது, ஏற்படுது. அப்ப அதற்காகவே இன்னொரு 5 வருஷத்தை அவர் தியாகம் பண்ணணும் ஜெயக்குமார் அவர்கள். ஆமா, ஜெயக்குமார் தியாகம் பண்ணா அப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில? அரசியல் அஸ்தமனம் வயசாயிரும். அப்ப ஜெயக்குமார் வந்து ஒரு வேலை தெரியாது நம்மளுக்கு. அவருடைய விழிப்போட இருந்தா, அன்வர் ராஜா மாதிரி விழிப்போட இருந்தாருன்னா தப்புப்பாரு. செங்கோட்டையன் வந்து பிஜேபியுடைய கையால மாறிட்டார். அதனால செங்கோட்டையன் வந்து உணர்வோட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிபி சண்முகம் அவர் எந்த அளவுக்கு பேசினாரு, பட் ஆனா பிஜேபியுடைய ஆதரவோட தான் அவர் எம்பி ஆகி உள்ள போயிருக்காரு. அவர் முனுசாமி இருக்காரு, அவர் இங்கேயும் போவார் அங்கேயும் போவார். உணர்வோடு இருக்கக்கூடிய சைதை துரைசாமி இருந்தார், அவர் மொத்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கியாக மாறிட்டார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் தொண்டர்கள் என்ற நிலையிலிருந்து பிஜேபியினுடைய சங்கிகளாக மாறிய பின்பு அங்கே என்ன வந்து ஒரு அடிமையின் உடம்பில் ரத்தம் இருக்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, பொறுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு சொல்லியிருக்காரா? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானம் இல்லை ஒரு ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். இது யாருக்கு? இவங்களுக்கு தான், ஏடிஎம்கேனுடைய கரண்ட் தலைவர்களுக்கு தான் எம்ஜிஆர் பாடி வச்சுட்டு இருக்காரு. அவர்களுக்கே பாடியிருக்காரு. இந்த 2026 தேர்தலில் எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய பிஜேபிக்கு அடிமையான அனைத்து அமைச்சர்களையும் மக்கள் சக்தி தான் வீழ்த்தும். மக்கள் சக்தி வீழ்த்துச்சுன்னா அதிமுக கண்டிப்பாக உயிர் தெல்லும். அதிமுகவினுடைய உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள், உண்மையான எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், உண்மையான எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் ஒன்றிய செயலாளர்கள், இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், இவர்கள் அத்தனை பேருமே இன்னொரு முறை வீழ்த்தப்பட்டவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் எம்ஜிஆரது உயில்படி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து
தொண்டர்கள் மத்தியிலிருந்து நீதிமன்ற பார்வையின்படி, நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன் படி பொதுச்செயலாளர் தேர்தலை நடத்தி அந்த தேர்தலில் வெற்றி பெற்று வரக்கூடியவர்களால் மட்டும்தான் அதிமுகவை மீண்டெடுக்க முடியும். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.